நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் எந்த மரம் வச்சா நல்லதுன்னு. அதில் 2 பேராவது இந்த மரம் வை, அந்த செடி வை, அது நிறைய ஆக்சிஜனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று வேறு வேறு மரமாக இருக்கும். இந்த மரத்திலிருந்து எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வருன்றத நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? இந்த கேள்வியை விஞ்ஞானபூர்வமாக அணுகி பார்ப்போமா? முதல்ல ஒரு மரம் எப்படி ஆக்சிஜனை தருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினங்களும் உயிர் வாழ எனர்ஜி அவசியம். இந்த எனர்ஜி சூரியன்லேருந்து தான் வருது. மரங்கள் சூரியன்லேருந்து வர தெர்மல் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்து கார்பனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறதுனால ஒரு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி வைக்குது. இந்த கெமிக்கல் எனர்ஜி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த கார்பனையும் ஆக்சிஜனையும் திருப்பி சேர்க்கும்போது பயன்படுது. அது மரத்துக்குள்ளேயே ஆனாலும் சரி, இல்லை அந்த மரத்திலிருந்து வர்ற உணவுகளை உண்ற மனுஷங்களோ மிருகங்களோ ஆனாலும் சரி. ஏறக்குறைய பச்சை இலைகள் இருக்கிற எல்லா மரமுமே இதைத்தான் செய்யுது. 6 கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸையும் 6 வாட்டர் மாலிகூல்ஸையும் எடுத்து ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் செய்யும்போது 6 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வெளியே வருது. இதுதான் மரம் தர ஆக்சிஜன். எல்லா பச்சை இலையுமே இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஏன், நம்ம எல்லாருமே வெறுக்கிற சீமக்கருவேல மரம் கூட இதைத்தான் செய்யும். இந்த இலைகள் சூரிய ஒளியை எடுத்து ஸ்டார்ச்சையும் குளுக்கோஸையும் உருவாக்கும் போது பாதியை தன்னுடைய வளர்ச்சிக்காக அது சேர்த்து வச்சுக்கும், மீதியை அப்பப்போ பயன்படுத்திடும். மரத்தோட எடை ஏற ஏற ஒரு மரம் அல்லது செடி எந்த அளவுக்கு பருமன் உயருதோ அந்த அளவுக்கு தான் அது ஆக்சிஜனை வெளியே விட்டுருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு மரம் அது எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸில் அப்படியே இருந்தால் அந்த மரத்தால் பெரிய அளவுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ண முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதனால தான் வயசான மரங்களை விட சின்ன மரங்கள், அதாவது இலசான மரங்கள் வைக்கும்போது அந்த மரங்கள் நிறைய ஆக்சிஜன் தரும்னு சொல்கிறாங்க. காற்றுலேருந்து எடுக்கிற கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பனை மட்டும் தனியாக எடுத்து தன்னுள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ஒரு மரம் ஒரு கார்பன் குடோன் மாதிரி மாறிடுது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோட கிளைகளையும் இலைகளையும் நம்ம வெட்டி கொளுத்தும்போது அது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கார்பன் டை ஆக்சைடை நம்ம சுலபமாக திருப்பி காற்றுலேயே கலந்து விட்டுறோம். இதை நம்ம செய்கிறத முற்றிலுமாக நிறுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மரத்தால் பெரிய அளவு மாற்றத்தை ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு 20.95%. அதே கார்பன் டை ஆக்சைடு அளவு 0.04%. இந்த 0.04% கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அப்படியே ஆக்சிஜனாக மாற்றி கொடுத்தா கூட காற்றுல 21% ஆக்சிஜன் தான் எந்த ஒரு நேரத்திலையும் கிடைக்கக்கூடும் நமக்கு. அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆக்சிஜனை உருவாக்குறது மரத்தோட ஒரு உப பயன்தான். ஒரு மரம்ன்றது சுற்றுப்புற சூழ்நிலையை குளிராக வச்சுக்கிட்டு பல உயிர்களுக்கும் உணவளிக்கிறது தான் மரத்தோட முக்கியமான பங்கு. அப்படின்னா வீட்டில் வளர்க்குற செடிகளால் பிரோஜனம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம என்னதான் ஒரு நாகரிகம்ல பெரிய அளவில் வந்தாலும் நம்ம அடி மனசில் ஒரு குரங்கின் மூளை தான் இருக்குது. அந்த குரங்கின் மூளைக்கு பச்சை நிறத்தை பார்த்தா ஒரு பாதுகாப்பான உணர்வு உண்டாகும். பசுமை இருக்கிற இடத்துல உணவும் பாதுகாப்பும் இருக்குன்னு நம்ம அடி மனசை சொல்கிறதுனால தான் இன்னமும் எப்பயாவது காயம்பட்டா பெரியவங்க பச்சை மரத்தை பாரு வழி போகும்னு சொல்லுவாங்க. அடுத்த முறை உங்கள்கிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி அந்த செடி ஆக்சிஜன் நிறைய தரும், இந்த மரம் நிறைய ஆக்சிஜன் தரும்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லுங்கள். எந்த மரம் அதிகமாக வளருதோ அந்த மரம் தான் அது ஆக்சிஜன் நிறைய தரும். ஏன்னா கார்பனை எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டா தான் ஆக்சிஜனை வெளியில் வர முடியும். அதனால் ஆக்சிஜன்ற ஒரு காரணத்தை விட்டுட்டு நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன உயிர்களுக்கு உதவுற மரங்களாக வளர்த்தோம்னா ஊரையும் குளிர்ச்சி செய்யலாம். நம்மளை சுற்றி மகிழ்ச்சியான பல உயிர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.